ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஹெல்த்தியான மார்னிங் ரொட்டீன் பார்க்கலாங்களா? மாயோன் கீரை அறுவடை பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறம் சூப் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 10 பல் பூண்டுங்க, ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி, ஒரு ஸ்பூன் சோம்புங்க, ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு அரை ஸ்பூன் மிளகுங்க, எல்லாத்தையும் மையாக அரைச்சிக்கணும். ஒரு பானை வச்சு அதில் எண்ணெய் விட்டுக்கலாங்க. அரைச்சதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணுங்க. எப்பயுமே மாயோன் கீரை பொறுத்தவரை நம்ம மண்பானையில் வைக்கிறதா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. உப்பு மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா கலரலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர சமயத்தில் கீரையை வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, மாயோன் கீரையை உள்ளே சேர்த்து நல்லா வதக்கணுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு தண்ணி வச்சுக்கணுங்க. 2 மடங்கு வச்சோம்னா கொதித்து அது 1 மடங்காக வர அளவுக்கு நம்ம தண்ணி வச்சுக்கணும். நல்லா கொதிக்கணுங்க. கொதிச்சதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு சூப்பரான சூப் ரெடிங்க. அதுக்கப்புறம் ஒரு கம்பும் சிவப்பரிசி ஊற வச்சுருந்தேங்க நைட்டே. அதை இப்போ அரைச்சி நம்ம கஞ்சி பண்ணிக்கலாம். பொடியாக அரைச்சி வச்சுருந்தாலும் அதை போட்டு பண்ணிக்கலாங்க. உப்பு சேர்த்து நல்லா கலரிக்கணும். கெட்டியாக வந்தோடனே ஆற வச்சுக்கலாங்க. தயிர் சேர்த்து நல்லா கரைச்சி சின்ன வெங்காயம் மாங்காய் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க.